கத்திரிக்காயே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டைம் இந்த சுட்ட கத்திரிக்காய் குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி கேட்பாங்க. இதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. ஸ்கின் கையில் உரிக்கும் போது உறிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்களா? சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. 2 லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஆறினோடனே பாருங்கள், நான் உரிச்சோடனே ஸ்கின் நல்லா உறிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. தென் ஸ்கின்னை எடுத்துகிட்டு கையால் நல்லா கத்திரிக்காயை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நான் பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அவனையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம கரைச்சி வச்சுருக்கோங்கள புளி, கத்திரிக்காய் கடைசல் அதையும் உள்ளே ஆட் பண்ணி தேவையான அளவு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. இது தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். தென் தண்ணி சுண்டி கிரேவி மாதிரி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இருக்குனீங்கன்னா சூப்பரான சுட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. குழந்தைங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு 1 பாட் ரைஸ் மாதிரி இது கிளறி கூட கொடுக்கலாம். கத்திரிக்காய் உள்ள இருக்குன்னு கண்டிப்பாக குழந்தைங்களால கண்டே பிடிக்க முடியாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.